டேய் என்ன இடம்டா இது? நீ சொன்ன நான் வந்துட்டேன். இப்போ நம்ம எதை பத்தி விசாரிக்க போறோம்? ஈஞ்சூர் மதுரா 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி விசாரிக்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அது ஒரு உண்மையாக பொய்யான்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு கட்டுக்கதையானு யாருக்கும் தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். எப்பா சாமி, நீ சொன்ன நான் வந்துட்டேன். நீ சொல்றத நான் செய்யறேன். இந்த சாமி இந்த பேய் மேல நம்பிக்கை கிடையாது, சரியா? சரிடா எப்பா, வந்து உட்காரு. பகலில் எப்படி இருக்கிற ஊர் 8 மணி ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்னே தெரில. இந்த ஊரில் தான் நம்ம போய் எல்லார்கிட்டையும் கேட்கணும், இந்த ஊரில் என்ன நடந்ததுன்னு. அவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் நமக்கு எது உண்மைன்னு தெரியும். கேட்கலாமா? நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன் இங்கே என்ன நடந்ததுன்னு. எனக்கு ஃப்ரேம் வந்து 2 பேரும் பேசுறது வந்து க்ளோஸ் ஆஃப் ஆகி, ஓகேவா? ஓ ஐயா, இங்கே மதுராவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, அது பழையமானந்த கிணறு. அங்கே என்ன தான் ஆச்சு அப்படின்னா, அது கைமேரி கிணறுன்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் சின்ன வயசுல குளிக்க போவோம். போனோம், யாரும் போகாதீங்க, அங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேய்னு கேட்டால் ஏதோ ஒரு முன்னாடி ஏதோ ஒரு குழந்தை ஒன்று பொண்ணு குழந்தை இறந்துச்சான். போனால் கூலி அமைச்சிருன்னு சொல்லுவாங்க. அந்த கிணறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதுவும்பா சாயந்தரம் வேலை தண்ணிக்கு போவோம். அப்புறம் 4 பேர் போவோம். 4-5 பேராக போய் தண்ணி பிடிப்போம். அப்போ ஒருத்தரோட பிடிச்சிக்கின்னு வந்துடுவோம். நாங்கள் தண்ணி போனோம்னாக்கா எப்படி போக முடியாது? நேற்றுக்கு 12 மணிக்கு போனால் தான் ஒண்டியாக போக முடியாது. ராத்திரியில் ஒண்டியாக போக முடியாது. பகல் எல்லாம் போய் நாங்கள் தனி மண்டாருவோம். அங்கே கிணறு கட்டி வச்சுக்குது. அதில் அங்கே இருக்கா? அதில் என்ன இருக்குன்னா அந்த மினி தான் இருக்கு. அதான் சொல்லுவேன் நான். முனி இருக்கா? ஓ, நாற்று பிடிக்கிட்டு வரமல்ல, நாற்று பிடிக்கிட்டு வந்து உடம்பு குளிப்போம். உடம்பு குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து திரும்பியும் வந்து தண்ணி மண்டா போவோம். அது அதோட்ட வந்து எதனா ஒன்று இருந்தனாக்கா நல்ல வேலைக்கு போனோம்னாக்கா அன்னைக்கு ஆள் இல்லாத போது ஆளை அப்படி அமுத்தோம். அந்த கிணறு ஒன்று பற்றி சொல்கிறாங்களா ஐயா? அந்த கிணத்துல அப்படின்னா இருக்குது. அது ரொம்ப நாளாக ஒரு பாப்பா அங்கே இறந்துட்டு தான் தெரியும் எங்களுக்கு. யார் என்னெல்லாம் தெரியாது. அப்படியே பரம்பரையாக சொல்லிகிட்டே வராங்க. அந்த சைடு பகலில் அதிகமாக போக மாட்டோம். அந்த கிணத்துல அந்த பாப்பா செத்து அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே தெரியும். இங்கே ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயசானவராக தான் இருப்பார். இவருக்கு எப்படியோ அதை பற்றி தெரியும். எல்லார்கிட்டையும் கேட்டோம், அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. என்ன சார்? இந்த கிணறு கைமேரி கிணறு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா? தெரியாது ஐயா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எனக்கு அதை பற்றி தெரியாதுய்யா. தெரியணுன்னா சொல்லுங்கிற சாமியார போய் பாரு. இங்கே ஆளாலும் ஒரு கதை சொல்கிறாங்க. இதில் எது கட்டுக்கதை எது உண்மைன்னே தெரியலடா. ஒன்றுமே புரியல எனக்கு. டேய் புரியலனா பரவாயில்ல, வாடா போய் ஊருக்கு போய் சேரலாம். இதில் எது உண்மைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த மதுரை கிணத்தாண்ட போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். டேய் பைத்தியமாடா நீ? இந்த ஊரே பயப்புது. எனக்கு சாமி பேய் மேலாம் நம்பிக்கை இல்லை தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரை போய் சேரலாம், வாடா. டேய் நான் போய் அங்கே போய் பார்த்துக்கிறேன். நீ வேணா ஊருக்கு போ, நான் போகிறேன். அது என்னன்னு கண்டுபிடிக்காம திரும்ப வரமாட்டேன். என் தலையெழுத்து உன்னாண்டு வந்து மாட்டீங்கன்னு. சரி வா போலாம். தம்பி, அந்த கிணத்தாண்ட போகாதீங்க. அங்கே பேயெல்லாம் இருக்குது. அந்த மதுராண்ட போகாதீங்க அங்கே. ஏய் வாடா பார்த்துக்கலாம். வாடா பார்த்துக்கலாம்.
டேய் அது ஒன்றும் கொலுசு சவுண்டு இல்லை, பூச்சி சவுண்டு சரியா? அதுக்குன்னு நீ ஒன்று அது கொலுசு சவுண்டு தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிக்காத. வெதர் கொஞ்சம் இதுவாக இருக்குடா, அதனால தான் இந்த காற்றுலாம் அடிக்குது. ஆமாம், இங்கே எவ்வளோ நடந்துட்டு இருக்குது, அதில் கல் போட்டு விளாண்டுக்கிற? டேய் நீ வேற, நான்லாம் கல்லே போடலடா. டேய் அவர் ஒரு வேளை சொன்னாரு அதுவா இருக்குமோ? டேய் இங்க வேணாம்டா. டேய் இங்க இருக்க தேவையில்ல, வாடா டேய் போலாம். டேய் அவங்க சொன்ன மாதிரி இதில் ஒரு முனியும் இல்லை ஆவியும் இல்லை, இது வெறும் கட்டுக்கதை தான். வா போகலாம் வா. சாமியாரை போய் பாரு. வந்துட்டான் அவன், இந்த பூமியில காலை வச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. அவளுக்கும் அவனுக்கும் அவன் கையால சாவு. ஐயா ஐயா யாருனா இருக்கீங்களா? ஐயா ஐயா யாருனா இருக்கீங்களா? ஐயா ஐயா யாருனா இருக்கீங்களா? ஐயா ஐயா கிட்ட வாடா, நீ தேடி வந்த எல்லாத்துக்கும் தீர்வு என்கிட்ட தான் இருக்குது. நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும்டா. 18 வருஷம் முன்னாடி ஈஞ்சூர் மதுராவில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும் தானே? நான் சொல்கிறேன்டா. ஐயா நீங்கள் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க. நீங்கள் என்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படி ஐயா? எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த ஊரோடைய தலையெழுத்தே நீ தான் மாற்ற போகிற. அதுக்காக தான் உன்னை கடவுள் என்கிட்ட அமுச்சு விட்டு இருக்காரு. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஈஞ்சூர் மதுரான்ற ஊர் ஒரு நல்ல ஊராக இருந்தது. அந்த ஊருக்கு ஒரே ஒரு கோரை தான், கோவில் இல்லை. மக்கள்லாம் 21 ஊருக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கி தங்க கட்டி வாங்கி பூமியில் புதைச்சி கருப்பனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கல்நெஞ்சக்காரன் அந்த தங்கத்தை எடுக்க கேரளா போயிட்டு ஒரு நம்பூதிரியை கூட்டிகிட்டு வந்தான். அந்த நம்பூதிரி என்ன சொன்னான்னா, என்னால் மட்டும் முடியாது, உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆவியும் இருக்குன்னு சொன்னார். அந்த ஆவிக்காக அவங்க கூட பிறந்த தங்கச்சியை சாவச்சு இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் மதுரான்ற ஊருக்குள்ளே இருக்கிற கிணறுக்குள்ளே அந்த தங்கத்தை வச்சு அந்த தங்கத்துக்கு பாதுகாப்பாக ஆவியாக வச்சான். அந்த ஆவி தான் அந்த ஊர் ஆட்டி படிக்குது. 8 மணிக்கு அப்புறம் யாருமே வெளியே வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த ஆவி தான். ஐயா அந்த ஆவி அழிக்க என்னையா வழி இருக்குது? அது உன்னால் மட்டும் தான் முடியும். அமாவாசைக்கு 5 நிமிஷம் அந்த ஆவிக்கு சக்தி இருக்காது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, மேற்கால இருக்கிற காளியம்மா கோயிலுக்கு போயிட்டு சூடத்தை எடுத்துகிட்டு போய் வழிபட்டு அந்த சூடத்தை எடுத்துகிட்டு போ. அவன் 17 வருஷமா அமாவாசை அவன் தங்கச்சியை நினச்சி வழிபடுவான். அந்த டைமில் அந்த தங்கக்கட்டி எடுத்துகிட்டு வருவான். அவங்ககிட்ட இருக்கிற தங்கக்கட்டி எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கருப்பனுடைய எல்லைக்குள்ளே போயிட்டு அம்மன் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த சூடத்தை ஏற்றி கருப்பான குரல் கொடு. அதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். இன்னைக்கு தான் லாஸ்ட் அமாவாசை. இதுக்கப்புறம் தான் அந்த ஊருடைய தலையெழுத்து மாறப்போகுது. காளியும் கருப்பனும் துணை இருப்பாங்க. நீ எழுந்து போடா. மங்களமய பொங்கிட மனதிலயும் வந்திடும் மாரியம்மா, கருமாரியம்மா கருமாரியம்மா. சிங்கார ஹோயாரி செம்பவழக கருமாரி சிங்கத்தின மீதேறி பவனதல்லை வறுமை ஓங்காரி. நான் யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. இந்த ஊருக்கு நான் வந்ததோட காரணம் அந்த மதுரா கிணத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான். ஆனால் அந்த அவரு சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஊரோட தலையெழுத்து என்னால் தான் மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அவர் சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட சூடத்தை வச்சு வேண்டிட்டேன். எனக்கு துணையாக நீங்களும் அந்த கருப்பனும் நிற்பீங்கன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னதை நான் நம்பி தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை நம்பி தான் நைட் நான் அந்த 2 தீய சத்தியம் அழிக்க போகிறேன்.
எனக்கு நீங்கள் தான் துணை நிற்கணும். பவன கதிரை வறுமை ஓங்காரி ஹலோ டேய், இந்த மதுரை கிணறு நீயும் நான் நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. நான் எல்லாத்தையும் உனக்கு நேரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நைட்டு தான் இதுக்கான முடிவே தெரியும். நான் உனக்கு எல்லாத்தையும் வந்து நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு ஜீவன் இல்லாத ஒரு சிலைகிட்ட மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக நான் இந்த சிலைக்கு உயிர் கொடுப்பேன். நைட்டு எப்படியாச்சும் நான் உங்களை திரும்ப வர வைப்பேன். உங்களை கட்டி போட்ட அந்த 2 பேரையும் நைட்டு உங்கள் கையாலேயே கொல்ல வைப்பேன். இது நடக்கும். இது உங்கள் மேலே சத்தியம். டேய், காலைல போனேன், ஃபோன் பண்ணேன், ஏதோ பெரிய பிரச்சனை சொன்னேன். நான் தான்டா பிரச்சனை சொல்றா. டேய், ரொம்ப பயமா இருடா. போயிடலாம்டா. டேய் வாடா. டேய் போனால் இந்த ஊரோட நிலைமை கண்டிப்பாக மாறாது. கண்டிப்பாக மாறாதுடா. நான் சொல்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கேளு. என் கூட மட்டும் நீ நில்லு. மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரியா? டேய், ரொம்ப பயமா இருக்குடா. டேய் இல்லை, இது ஒரு வழிப்பாதை. நம்ம போனோம்னா கண்டிப்பாக இந்த ஊரோட நிலைமை கண்டிப்பாக மாறாது. நீ என் கூட நின்று நான் சொல்கிறத மட்டும் செய். மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம், வா. இதுதான் லாஸ்ட் அமாவாசை. இந்த அமாவாசை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நீதான். நம்புதிரி உன்னதான் நம்பின்னு இருக்கிறேன், பார்த்துப்பல்ல. நீ என்னை நம்புறல, என்னை நம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே இந்த பந்தம் வேணாம். ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட போகிறாங்க, வந்துட போகிறாங்க. அமிச்சு அவள் தான். நீ போய் அந்த தங்க கட்டி எடுத்துன்னு வா. யமுனா, யமுனா, 17 வருஷமா இந்த தங்க கட்டியை நீ தானே பார்த்துக்கிற. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட கொடு யமுனா. குடு யமுனா, குடு. குடு யமுனா, குடு. அவங்க அந்த பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ தங்க கட்டி எடுத்து வெளியே வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ போய் அதை எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம உயிரோடு இருப்போம். நம்ம அதை எடுக்கல, இனிதான் நமக்கு லாஸ்ட் நாள். போலாமா? வா, பார்த்துக்கலாம், வா. கண்ணை மூடி. டேய், தங்க கட்டி. டேய், அவனுக்கிட்ட வந்துட்டானுமா. இந்த தங்க கட்டி எடுத்துன்னு போயிட்டு கருப்புசாமி கோயிலில் வச்சு சூடத்தை ஏற்றி கருப்பான்னு குரல கொடு. இதெல்லாம் அவன் பார்த்துப்பான். போடா, நிற்காத, போடா. நான் பார்த்துக்கிறேன், போடா. பதினேழு வருஷத்து கனவு
அவ்வளோ சீக்கிரத்தில் உடச்சிருவியா நீ? சூடத்தை ஏற்றி கருப்பான்னு குரல கொடு, மீதில் அவன் பார்த்துப்பான். சூடம் சூடம் சூடம். கருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, போறான் பாரு, போய் புடி போ. எங்க கருப்பா வரா எங்க கருப்பசாமி கொண்டு ஓடி வரா கருப்பசாமி அளவு தண்ணியிலே ஆண்டரமா ஓடி வரா அண்டரமா ஓடி வரா எங்க கருப்ப ஓடி வரா எங்க கருப்ப ஓடி வரா கருப்பசாமி போய் பம்பையில குட்டி வரா கருப்பசாமி கருப்பா 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு உயிரற்ற சிலையாக இருக்கும்போது என்னை வந்து நீ கட்டி போட்டேன். உன்னால் முடிஞ்சா என் நிழலை இப்போ தொட்டு பாடுறா. கருப்பா என்னை மன்னிச்சிடு கருப்பா, நான் அது தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த எல்லையில் எவனாலையும் யாராலையும் காலை வைக்க முடியாது.